சார் வணக்கம். இன்னைக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் எடுத்திருக்கேங்க. இது ஓகே. எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணேன்னா, நேத்து என்ன வந்து ஒருத்தர் மீட் பண்ணாரு. ஓகே. அவரு ஒரு கொஸ்டின் கேட்டாரு. என்ன ஓகே சார். கேட்டாருன்னா, "சார் நீங்க பாஸ்ட் ஹிஸ்டரி 30 வருஷத்துலலாம் காட்டுறீங்க. அது 13% காட்டுது. ஓகே. ஓகேங்களா? இண்டெக்ஸ் சென்செக்ஸே வந்து நமக்கு வந்து நிஃப்டின்றது இண்டெக்ஸே வந்து உங்களுக்கு 13% குடுக்குதுன்றதெல்லாம் ஓகே சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். அதே மாதிரி இப்ப ஃபியூச்சர்ல வந்து இதே மாரி 13% குடுக்கும்ன்றதுக்கு என்ன கேரண்டிங்க?" ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அதுதான் அவரோட சிம்பிள் கொஸ்டின். கரெக்ட்டான ம். கொஸ்டின், வேலிட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து நெறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும். ஓகே. ஓகே ஓகேங்களா? சார். இப்ப நான் வந்து அவருக்கே வந்து திரும்ப அததான் கேட்டேன். சரி ஓகே நீங்க கேக்குற கொஸ்டின் இதுக்கு நான் ஆன்சர் பண்றேன். அதுக்கு முன்னாடி வந்து இத தவிர வேற பெஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட்க்கு என்னங்க ஆப்ஷன் இருக்கு? ஓகே. ஆமா. ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது இருக்கான்னு ஆ கேட்டிருக்கீங்க. ஆல்டர்னேட்டிவா என்ன இருக்கு? ஓகேங்களா? ஓகே. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃபேக்ட்டே வந்து பாத்தீங்கன்னா, வேற ஆல்டர்னேட்டிவா நம்ம வந்து ஒரு இன்ஃப்ளேஷன பீட் பண்ற ரிட்டர்ன்ஸ் குடுக்குறது எதுவுமே கிடையாதுங்க. கண்டிப்பா சார். ஓகே. மார்க்கெட்ல எதுவுமே கிடையாது. ஆமா. மார்க்கெட்ல எதுவுமே கிடையாது. நீங்க என்ன கோல்டு பார்க்கலாம். அது ஓகே. கண்டிப்பா நம்ம வந்து ஒரு அசெட்ல டைவர்சிஃபிகேஷனுக்கு கோல்டு வச்சுக்கணும். அது வந்து ஒரு ஹெட்ஜிங் பர்ப்பஸுக்குங்க. ஓகே. ஓகேங்களா? சேஃப்டி. அது கோல்டுனா உங்களுக்கு சேஃப்டி பர்ப்பஸ் தான் ஞாபகம் வரணுங்க. ஓகே ஓகேங்களா? சார். ஓகே. ரிட்டர்ன்ஸ விட ரிட்டர்ன்ஸும் குடுக்கும். பட் நமக்கு ஓகே. வந்து மெயினா அது பிரையாரிட்டி வந்து அந்த இது வந்து சேஃப்டி. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? இப்ப வந்து மத்தது வந்து இன்ஃப்ளேஷன பீட் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷனே உங்களுக்கு வந்து 6ல இருந்து 7%ங்க. இல்ல ஓ 5% மினிமம் வச்சுங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அப்போ இத பீட் பண்ற மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஆக்சுவலா நம்ம ப்ராடக்ட் நம்ம மக்கள் நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்றது பிக்ஸட் டெபாசிட்ங்க. பிக்ஸட் டெபாசிட் உங்களுக்கு சிங்கிள் சிங்கிள் டிஜிட். அது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, மேட்சிங் வித் இன்ஃப்ளேஷன் இல்லன்னா டாக்ஸ்லாம் போக பார்த்தீங்கன்னா, நெட் ரிட்டர்ன்ஸ்ன்னு நம்ம பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து இன்ஃப்ளேஷனோட கம்மியாயிடும். கண்டிப்பா சார். ஆமா. அப்போ நம்ம வந்து வெல்த் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல வந்து போக போக குரோ ஆகாதுங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இருந்து நம்ம செலவு பண்ணிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க. நம்ம ஆக்டிவா நம்ம ஏர்ன் பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம இன்னும் கூட பிக்ஸட் டெபாசிட்ல ஆட் பண்ணிட்டே வருவோம். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்ம இன்கம் நிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பிக்ஸட் டெபாசிட்ல நம்ம வித்ட்ரா பண்றோம் இல்லீங்களா? ஆமா சார். ஆமா. அப்போ நம்மளோட கார்பஸ் குறைஞ்சிட்டே தான் இருக்குங்க. அதனால நம்ம இன்வெஸ்ட்மென்ட்ட வந்து வளர்ற மாரி ஒரு அசெட்ல இருக்கணுங்க. கண்டிப்பா. ஓகேங்களா? சரி நமக்கு அதர் ஆப்ஷன்னு பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட். ரியல் ஓகே. எஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவைன்னும்போது லிக்விடிட்டி ரூ. 1,00,00,000 கண்டிப்பா. ரூ. 1,00,00,000 வச்சிருக்கீங்க நீங்க ரியல் எஸ்டேட்னா, உங்களுக்கு ரூ. 5,00,000 தேவைன்னா, அந்த ரூ. 5,00,000 எடுக்க முடியாது அதுல. கண்டிப்பா சார். ஆமா. நீங்க ரென்டல் இன்கம்னு ஆக்சுவலா போய் பார்த்தீங்கன்னா கூட, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு 3% தான் கிடைக்கும். கண்டிப்பா. எல்லா எல்லா எக்ஸ்பென்சஸ்லாம் போக அவ்வளவுதான் சார் நிக்கும். ஆமா. ஓகேங்களா? சோ இவருக்கு வந்து நான் அத கொஞ்சம் புரிய வச்சேன். சோ நமக்கு வந்து ஆப்ஷன் கிடையாது. ஒண்ணு டைரக்ட்டா ஸ்டாக் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட்னா யாரும் பயப்பட தேவையில்ல. இது எல்லாமே மத்த பிசினஸ்ல தான் நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்றோம். கண்டிப்பா சார். ஆமா. ஓகேங்களா? சோ அந்த அவங்களோட கம்பெனிய நம்ம ஸ்டாக்கா வாங்குறது, டைரக்ட்டா ஸ்டாக்ஸ் வாங்குறதுங்க. அப்ப நமக்கு வந்து அந்த அளவுக்கு பினான்சியலி நமக்கு தெரியல. கரெக்ட்டா நமக்கு வந்து ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்க தெரியல ஒரு கம்பெனி. அதோட குரோத் தெரியல. நமக்கு டெக்னிக்கல்ஸ் தெரியலன்னும்போது, டைரக்ட்டா ஸ்டாக்ல போறதுன்றது வந்து ஒரு கரெக்ட்டான இது கிடையாதுங்க. டெசிஷன் கிடையாது. ஓகே. என்ன ரீசன்னா நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ரொஃபஷன்ல இருக்கோம் நம்ம. கண்டிப்பா. ஓகேங்களா? அத நம்ம பார்க்கறதுக்கு டைம் இருக்காது. சோ இதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவா என்ன மெத்தட் இன்டைரக்ட்டா நம்ம அந்த ஸ்டாக்ஸ வாங்குறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ங்க. ஓகே. ஓகே சார். ஓகேங்களா? சோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போட்டோம்னா, நான் அதுதான் உங்களுக்கு வந்து நம்ம சொன்ன ஹிஸ்டாரிக்கலா ஒரு 13% அது எப்படி அந்த 13% குடுக்குது? அத கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு இந்த ஸ்லைட்ல ஒரு எக்கனாமிக்ஸ் சில இண்டிகேட்டர்ஸ் மட்டும் எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன் நானு. ஓகே சார். அதுல பார்த்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க, மந்த்லி இன்ஃப்ளேஷன் போட்டிருக்கு இல்லீங்களா? சிபிஐ கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ்ங்க அது. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அந்த மந்த்லி இன்ஃப்ளேஷனே பாருங்க. இப்ப நம்ம பார்க்குற இதுலயே கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5.09 அதாவது ஒரு 5% எடுத்துங்க. ஓகே. அதுக்கு அடுத்தது 3வது பாருங்க ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ங்க. ஓகே சார். ஓகேங்களா? இது 8.4%. ஃபர்ஸ்ட் மேல இருக்கிற மந்த்லி இன்ஃப்ளேஷன் இருக்கு இல்லீங்களா? ஆமா அது சார். பிளஸ் ஜிடிபி மட்டும் பாருங்களேன். ஜிடிபி வந்து ஒரு 8% இருக்குங்களா? ஆமா சார். அப்புறம் மந்த்லி இன்ஃப்ளேஷன் பாருங்க ஒரு 5% இருக்குங்களா? 8 பிளஸ் ஆமா. 5 ஒரு 13. ஆமா சார். ஆமா. ஓகேங்களா? இதுதான் வந்து கரண்ட்டா நம்ம வந்து இண்டெக்ஸ் எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் நம்ம வந்து ஒரு ஜெனரேட் சென்செக்ஸ் பண்ணிட்டு நிஃப்டி குடுக்குது அப்படின்றத ஓகே. புரிஞ்சுக்கிறதுக்குங்க. ஓகே. ஓகே சார். ஓகேங்களா? சோ இது வந்து ஒரு இண்டெக்ஸே குடுக்கும்போது நம்ம ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ட் பண்ணும்போது இதோட பெட்டரா தான் ரிட்டர்ன்ஸ் இருக்குங்க. கண்டிப்பா. ஆமா ஏன்னா சார். அவங்க ஆல்ஃபான்னு ஒண்ணு ஜெனரேட் பண்ணணும். ஓகே. ஓகே. ஓகேங்களா? சோ இதுலருந்து நம்ம புரியும்போது டபுள் டிஜிட் ரிட்டர்ன் வருது. சோ பிக்ஸட் டெபாசிட்டோட இது பெட்டரு. ஓகே. அதே மாதிரி ஸ்டாக்ஸ நம்ம டைரக்ட்டா சூஸ் பண்ணல. அந்த ரிஸ்க் இல்லைங்க அதுல. அந்த ரிஸ்க் இல்ல. நம்ம ஓகே. ப்ரொஃபஷன பார்க்கலாம். ஓகே. ஓகேங்களா? இத வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர்ட்ட விட்டுறலாம். கண்டிப்பா. இன்வெஸ்ட்மென்ட்க்கு. ஓகேங்களா? இப்ப அவர் கேட்ட கொஸ்டின் வந்து ஓகேங்க சார் பாஸ்ட் ரிட்டர்ன் படி இப்பலாம் நீங்க காட்டுறீங்க. இது 13 ஓகே. ஃபியூச்சர்ல ஒரு வேளை கம்மி ஆயிடுச்சுன்னா? அப்படி கேட்கிறாரு. ஓகே. சரிங்க சார். ஓகே. ஆக்சுவலா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, குரோயிங் கண்ட்ரிங்க இந்தியா. இந்தியா மேல நமக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் இருக்குங்க. ஓகே. ஒரு 10, 15 இயர்ஸ், 20 இயர்ஸ் முன்னாடி எப்படி இருந்தது? அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு இப்ப குரோத் இருக்குதுங்க. இன்னும் ஃபர்தரா எப்படி இருக்கும் குரோத் இருக்குன்றது நான் சொல்ல தேவையில்ல. நம்ம எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கு. கண்டிப்பா சார். ஆமா. ஓகேங்களா? இப்ப அவர் கேட்டதுக்கு என்னன்னா, இந்த ஜிடிபி பிளஸ் இன்ஃப்ளேஷன் ஒரு வேளை கம்மியா இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன். இப்ப வந்து 8ன்ற ஜிடிபிக்கு பதில் ஒரு 6 இருக்குன்னு வச்சுப்போமே ஜிடிபி. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? இந்த இன்ஃப்ளேஷன் வந்து 5க்கு பதில் ஒரு 3 இருக்குன்னு வச்சுப்போமே. ஓகே. அப்போ 6 பிளஸ் 3 பார்த்தீங்கன்னா 9% நம்ம ரிட்டர்ன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஃபியூச்சர்ல கூட.
ஓகே, ஓகே. ஓகேங்களா? ஆனா அப்ப நம்ம இன்னொன்னு என்ன புரிஞ்சுக்கணும், இன்ஃப்ளேஷனும் கம்மியா இருக்கு இல்லைங்களா? ஆமா, ஆமா சார். அப்போ நமக்கு என்னன்னா வெல்த் ஜெனரேஷன் பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பேசும்போது என்னன்னா, இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி தான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் இருக்கணுங்க. ஆமா. ஓகேங்களா? கண்டிப்பா, இன்ஃப்ளேஷனே கம்மியா இருக்கும்போது அதை பீட் பண்ணி நமக்கு ரிட்டர்ன்ஸ் வரும்போது நம்ம அதை பத்தி கவலைப்பட தேவையில்ல இல்லைங்களா? கண்டிப்பா சார். ஆமா. நெக்ஸ்ட் ஜிடிபி கம்மியானாலும், இன்ஃப்ளேஷன் கம்மியானாலும் அதுக்கு ஏத்த மாரி ரிஸ்க் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி அதுக்கான ஆமா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஆமா மியூச்சுவல் ஆமா ஃபண்ட்ஸ்ல. ஆமா சோ நம்ம வந்து குரோயிங் ஆனாலும் சரி, இல்ல இந்த மாரி மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆனாலும் சரி, அதுக்கு ஏத்த மாரி ரிட்டர்ன்ஸும் மாறும், ஜிடிபி, இன்ஃப்ளேஷனும் மாறும். கரெக்ட் சார். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஃபிகர்ஸ் வந்து வேரியபிள் ஃபிகர்ஸ் தாங்க. ஓகேங்களா? ஓகே, ஓகே. கவர்மெண்ட் வந்து அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இதை தவிர வேற நமக்கு வந்து ஆப்ஷன் கிடையாதுங்க. ஓகேங்களா? ஓகே, ஓகே சார். ஓகேங்களா? இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து சேஃப். சார். ஓகேங்களா? ஃபைனலா என்னன்னா என்னோட பாயிண்ட் ஒரே ஒரு சிம்பிள்ங்க. ஓகே. நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ன்ற ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் இருக்கணுங்க. கண்டிப்பா. ஆமா சார். நெக்ஸ்ட் சார்ட் பாருங்க. ஓகே. மிட் கேப் ஸ்மால் கேப்போட 1 இயர் ரிட்டர்ன் மட்டும் பாத்தீங்கன்னா தெரியும். பாத்தீங்களா? 55% மிட் ஆமா கேப் சார். கொடுத்துருக்கு. ஆமா. ஸ்மால் கேப் வந்து 63% கொடுத்துருக்குங்க. ஓகே. ஓகேங்களா? அதோ 1 இயர்லயே இந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குங்க. கண்டிப்பா. ஆமா சார். ஓகேங்களா? லாஸ்ட் 1 இயர்ல. ஆமா. இது வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்ப வந்து ஒரு இந்த ஸ்மால் கேப் 60%ன்னு வச்சுக்கோங்க. 63% 60% இருக்கு இல்லைங்களா? ஆமா சார். ஆமா. இப்ப வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து ஒரு 0 தான் கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே சார். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த வருஷம் சும்மா ஒரு அசம்ஷனுக்கு சொல்றேன் நான். கண்டிப்பா சார். கண்டிப்பா. ஓகேங்களா? 3வது வருஷமும் 0 தான் கொடுத்துருக்குன்னு வச்சுங்க. ஓகே. 4வது வருஷமும் 0 தான் கொடுத்துருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப ஓகே. வந்து நான் இந்த 4 வருஷத்துக்கு CAGR பாத்தீங்கன்னா 60/4 பாத்தீங்கன்னா 15% தான் அது ஆவரேஜுங்க. ஓகே. ஆமா சார். ஆமா. ஓகேங்களா? சோ இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். எப்பயுமே வந்து ஒரு மிட் கேப் ஆகட்டும், இல்ல ஸ்மால் கேப் ஆகட்டும், இல்ல லார்ஜ் கேப் ஏதாவது ஈக்விட்டி ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம 13% சொல்றோம் இல்லைங்களா? ஆமா இது சார். வந்து காம்பவுண்டட் ஆனுவல் growth. ஒரு இயருக்கு வந்து கொஞ்சம் அதிகமாவும் இருக்கலாம், ஒரு சில இயர்ல வந்து கம்மியாவும் இருக்கலாம், கம்மியாவும் நெகட்டிவா கூட இருக்கலாங்க. கண்டிப்பா சார். ஓகேங்களா? ஆனா வந்து ஒரு லாங் டர்ம்ல நம்ம கண்டினியூ பண்ணும்போது ஆவரேஜா ஒரு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்த ஸ்லைட்ல பாருங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெல்த் கிரியேஷன் ஃபார்முலா. நம்ம வந்து வெல்த் கிரியேட் பண்ணணும்னா இந்த ஃபார்முலாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதுங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? இதுல என்னன்னா இப்ப எல்லாருமே என்ன ரிட்டர்ன்ஸ் தான் பாக்குறாங்க. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா மிட் ஸ்மால் இப்ப லாஸ்ட் 2 இயர்ஸ் நல்லா ரிட்டர்ன் கொடுத்தோம்னா ஆமா. இப்போ எல்லாரும் அதுல குவாண்டம் ஸ்மால் கேப் இல்ல HDFC மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல மோத்திலால் ஒஸ்வால் மிட் கேப் எல்லாம் மிட் ஸ்மால்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட் போறாங்க. ஏன் என்ன ரீசன்னா எல்லாரோட ஃபோக்கஸ்மே பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ்ல இருக்கு. ஆமா. கண்டிப்பா சார். ஓகேங்களா? ஆக்சுவலா வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங் வெல்த் கிரியேஷனோட ஆக்சுவல் ஃபார்முலால பாத்தீங்கன்னா டைம் ஃபேக்டர் தாங்க மெயின். அதை யாருமே ஃபோக்கஸ் பண்றது இல்ல. அதை தான் மறந்துடுறாங்க எல்லாரும். ஓகே சார். ஓகேங்களா? அதாவது எவ்வளவு காலம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கோன்றது இம்பார்ட்டன்ட்டுங்க. ஓகே. அதே மாதிரி இதுல பிரின்சிபல்ங்க. நம்ம வந்து எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? நம்ம வந்து அந்த பணத்தை நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றன்றதும் மறந்துடுறாங்க. இது எது நம்ம கண்ட்ரோல்ல இருக்குங்க? இந்த பிரின்சிபல் நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்ன்றது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. ஆமா. எவ்வளவு காலம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்றது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. கண்டிப்பா. ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. ஆனா அதை பத்தி தான் நம்ம worry பண்ணிக்கிறோம். ஆமா. ஓகே. கண்டிப்பா. கரெக்ட்டுங்களா? சோ இத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் என்ன அப்படின்னா இந்த ஒரு டேட்டாவை நான் ஷேர் பண்றேன் நானு. ஓகே சார். அடுத்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஒருத்தர் வந்து ஒரு 25,000 rupees SIP பண்றாருன்னு வச்சுக்கோங்க மாசம். ஓகே சார். ஓகேங்களா? அவர் வந்து 12 வருஷத்துல 1 crore அச்சீவ் பண்ணுவாருங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அதே வந்து ஒரு 2 crores ஆகிறதுக்கு அப்படியே அவர் வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருக்காருங்க. 25,000 வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருக்கிறாரு. அடுத்த ஒரு 4 இயர்ஸ்ல பாருங்க 2 crores ஆயிடுச்சு. ஓகே. அடுத்த 1 crore பாத்தீங்கன்னா 4 இயர்ஸ்ல ஆயிருக்கு. 4 இயர்ஸ்ல அவர் பண்ண அமௌண்ட் இன்னமும் SIP சேம் தான். 25,000 தான் பண்ணிட்டு இருந்தாருங்க. ஓகே சார். ஆனா வந்து 4 இயர்ஸ்ல வந்து 2 crores ஆயிடுச்சுங்க. ஓகே. அடுத்தது பாருங்க அதே 25,000 கண்டினியூ பண்ணிட்டே இருக்காரு. 3 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 3 crores ஆயிடுச்சுங்க. ஓகே. அதுக்கு அடுத்தது ஒரு 2 இயர்ஸ்ல 4 crores ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஓகே. 6 crores ஆனதுக்கு அப்புறம் பாருங்க 6 crores ஆனதுக்கு 24 இயர்ஸ் ஆச்சு இல்லீங்களா? ஆமா சார். அவர் 25,000 தான் SIP மட்டும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. ஆனா வந்து அதுக்கப்புறம் 25th இயர் 26th இயர் அதாவது எவ்ரி 1 இயர் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து 1 ஒரு crore ஆமா ஆட் ஆயிட்டே இருக்குங்க 1 crore. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அப்ப நமக்கு என்ன புரிஞ்சுக்கணும்னா இவ்வளவு வருஷம் போகுது இல்லைங்களா? ஒருத்தர் வந்து 30 வயசுல ஸ்டார்ட் பண்றாருன்னு வச்சுங்களேன். ஓகே. ஒரு 6 crore சேர்க்கறதுக்கு வந்து 24 இயர்ஸ் ஆயிடுங்க. ஓகே சார். அதாவது நியர்லி ஒரு 54 இயர்ஸ் 55 இயர்ஸ் ஆயிடும். ஆயிடும். கண்டிப்பா. ஆனா நான் என்ன சொல்ல வரேன், இன்ஸ்டெட் ஆஃப் இந்த 25,000க்கு பதில் அவருக்கு எப்பப்பெல்லாம் கையில கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் கிடைக்குதோ அதை வந்து அவர்னால அடிஷனல் பர்ச்சேஸ் மாதிரி நம்ம அவர்னால இன்வெஸ்ட்மெண்ட்ல கொண்டு வர முடியுங்க. ஓகே. ஆனுவலி அவருக்கு வந்து இன்கிரிமெண்ட் கிடைக்குதுன்னா 30,000 பண்ணலாம் SIP. அவரோட சேலரி இன்கிரிமெண்ட்ல வந்து 40,000 பண்ண முடியும், 50,000 பண்ண முடியும் இல்லீங்களா? ஆமா அப்போ சார். என்னோட பாயிண்ட் என்னன்னா, நீங்க இவ்வளவு வருஷம் வரைக்கும் கூட வெயிட் பண்ண தேவையில்லைங்க. எவ்வளவு இயர்லியரா பெரிய அமௌண்ட்டை ரீச் பண்றோமோ, அதாவது ஒரு 1 crore வந்து 12 வருஷத்துக்கு எடுக்காம ஓகே. ஓகே சார். ஒரு 6 to 7 இயர்ஸ்ல நம்ம ரீச் பண்றோம்னு வச்சுங்களேன். இந்த பீரியட் அதுக்கு அப்புறம் வந்து அக்யூமுலேஷன் மீதி வந்து நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா பாசிவ் இன்கம் இன்க்ரீஸ் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு.
ஓகே சார். கண்டிப்பா. ஓகேங்களா? ஆமா. இப்ப நெறைய பேரோட பாயிண்ட்டும் இருக்கும். வயசானதுக்கு அப்புறம் எனக்கு வந்து 10 கோடி இருந்தா என்ன? 15 கோடி இருந்தா என்ன? 20 அப்படி கேட்பாங்க இல்லைங்களா? அததான் கண்டிப்பா, நம்ம சொல்றோம். நம்ம வந்து நீங்க அவ்வளவு காலம் வந்து சின்ன அமௌண்ட் நீங்க எஸ்ஐபி பண்ண வேண்டாமே. இதோட கண்டிப்பா. இது புரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களால மேக்ஸிமம் உங்களோட சேலரியில இருந்து உங்களோட அதர் எக்ஸ்பென்சஸ கண்ட்ரோல்ல வச்சுட்டுங்க. ஏதேதோ பேசிக் எக்ஸ்பென்சஸோ அத போக மீதி டுவர்ட்ஸ் இன்வெஸ்ட்மென்ட் கொண்டு வந்துட்டுங்க. ஓகே. ஓரளவுக்கு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அட்டைன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு பாசிவ் இன்கம் நமக்கு வருது. நம்ம ஜாப்க்கு மேட்ச் ஆகுற மாரி ஒரு இன்கம் வருதுன்னு வச்சுங்களேன். கண்டிப்பா. அப்ப வந்து உங்களுக்கு வொர்க் பிரஷரும் இருக்காது இல்லைங்களா? ஆமா சார். ஓகேங்களா? சோ அந்த மாரி இத பிளான் பண்ணிக்கலாம். நீங்க கேட்கலாம், சார் இது என்ன இது ஒரு 6 கோடி சேர்ந்ததுக்கு அப்புறம் எவ்ரி இயர் எப்படி 1 crore பாசிபிளா இது? இது மாதிரி நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா வொர்க் அவுட் ஆகுமா? அப்படின்னு கேட்கறதுக்கு வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள்ல நம்ம பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா புரியுங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அடுத்த ஸ்லைட்ல நான் அதான் போட்டிருக்கேன். ரிலையன்ஸ் குரோத் ஃபண்டுன்னு இருந்தது இல்லைங்களா? 1 ஆமா லேக் சார். ஒரே ஒரு டைம் தான் லம்சம் பண்ணது. ஓகே. ஓகேங்களா? 22 இயர்ஸ் ஆச்சுங்க 1 crore ஆகுறதுக்கு. ஓகே. ஓகேங்களா? ஆனா 1 crore ஆன உடனே இதே ஸ்கீம்லயே வேல்யூ பாருங்க. அடுத்த செகண்ட் crore அதாவது 2 crores ஆகிறதுக்கு பாத்தீங்கன்னா 26 இயர்ஸ் தான். ஒரு ஒரு 4 இயர்ஸ்ல இன்னொரு 1 crore ஆட் ஆயிடுச்சுங்க. ஆமா சார். கண்டிப்பா. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த ஸ்லைட்ல பாருங்க 3 கோடி ஆனதுக்கு பாருங்க வெறும் 2 வருஷத்துல. ஓகே. ஓகேங்களா? சோ நான் அந்த சார்ட்ல போட்டதும் இதுவும் பார்க்கும்போது நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். கண்டிப்பா சார். ஆமா. ஓகேங்களா? இதுக்கு அடுத்த ஸ்லைடுல நீங்க பாருங்க. ஒரு சிலர் கேட்பாங்க, சார் இப்ப பாத்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். பெரிய கிராஷ் ஆயிட்டே இருக்குது. இப்ப நான் உங்களுக்கே தெரியும் லாஸ்ட் 1 வீக்கா பாத்தீங்கன்னா ஒரு மிட் ஸ்மாலோட அந்த இதுல இருந்து பாத்தீங்கன்னா நெறைய ஃபால் இருக்கு மார்க்கெட்ல. ஆமா சார். ஓகேங்களா? ஆமா. என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, இதுக்கு முன்னாடியே நெறைய கிராஷஸ் இது ஒண்ணும் ஃபர்ஸ்ட் டைம் கிடையாதுங்க. இதோட பெரிய பெரிய கிராஷஸ்லாம் நடந்திருக்கு. ஓகே. அதாவது 2000 பபிள் பாருங்க -50% போயிருக்குங்க. ஓகேங்களா? ஓகேங்க. அதுக்கப்புறம் நெறைய கிராஷஸ் இருக்குது. இப்ப நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கிறது பாத்தீங்கன்னா, லாஸ்ட்டா நடந்த கோவிட் கிராஷ். கோவிட். ஆமா ஓகேங்களா? சார். அதிலேயே பாருங்க நியர்லி வந்து -30 அதாவது 40% விழுந்திருக்கு. ஆமா சார். ஒருத்தர் வந்து கரெக்ட்டா அந்த ஃபாலுக்கு முன்னாடியே அன்லக்கி ஓகேங்களா? நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு பெரிய 40% ஃபால் இருக்கவங்க கூட பார்த்தீங்கன்னா, வெறும் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் மட்டுமே இன்னைக்கு தேதியிலங்க பிப்ரவரி 2024ல 16% குடுத்திருக்குங்க ரிகவர் ஆயி. ஓ! ஓகே. ஓகேங்களா? நம்ம வந்து ஃபாலாக வாங்கியிருந்தோம்னா, இன்னும் நல்ல ரிட்டர்ன்ஸ் குடுத்திருக்கோம். நான் கண்டிப்பா. சொல்றேன் நீங்க வந்து ஒரு பெரிய லம்சம் போட்டுட்டீங்க. கரெக்ட்டா ஃபால்க்கு முன்னாடியே போட்டுட்டீங்க. ஓகே. அதுக்கப்புறம் ஒரு 40% விழுந்திருக்கு உங்க போர்ட்ஃபோலியோல. ம். அது ரிகவர் ஆயி நீங்க பிப்ரவரி 2024 அதாவது ஒரு 4 வருஷத்துல பாருங்க 16%ங்க. ஓகே சார். ஓகே. ஆனுவலைஸ் ரிட்டர்ன்ங்க இது. ஓகேங்களா? சிஏஜிஆரே 16 குடுத்திருக்கு. கண்டிப்பா. ஓகேங்களா? அது மாதிரி முன்னாடி இருக்கும்போது பாருங்க, எனி பாயிண்ட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா கூட நல்ல ஒரு ரிட்டர்ன் தான் குடுத்திருக்கு. சோ ஆமா. இதுல வந்து நமக்கு என்னன்னா, நம்ம வந்து ஜஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் பண்றது தான் நமக்கு வொர்க்குங்க. மார்க்கெட்ட டைம் பண்றது வந்து யாருனாலயும் முடியாது. ஓகேங்களா? நாளைக்கு என்ன ஆமா. நடக்கும்? அன்னோன் ரிஸ்க். நாளைக்கு என்ன மார்க்கெட் எப்படி விழும்ன்றது நமக்கு தெரியாது. ஆமா சார். கண்டிப்பா. ஓகேங்களா? ஆனா வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, மார்க்கெட் டைம் பண்றதுக்கு பதில் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நம்ம பாட்டு ஸ்டே இன்வெஸ்டடா இருக்கிறோம்னு வச்சுக்கங்களேன், பெட்டர் ரிட்டர்ன்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.